இப்போ நம்ம பார்க்க போகிறது சௌந்தர்ய லஹரியோட 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எப்படி வேதத்தில் வேதாந்தத்தில் மகா வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப 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 வசந்ததோ, எப்படி ருத்ரத்தில் பஞ்சாட்சர அனுவாகம், அந்த பஞ்சாட்சர அனுவாகத்தில் அந்த பஞ்சாட்சரி அப்படிங்கிற அந்த பதம் எவ்வளோ வசந்ததோ, அந்த மாதிரி சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிற அந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் இந்த பர்டிகுலர் வெளிப்பாடு எக்ஸ்பிரஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அக்கார்டிங் டு மீ. ஏன்னா இது ஹையஸ்ட் தத்துவத்தை நமக்கு உபதேசிக்கிறது. அதே மாதிரி இதையே ஃபாலோ, அதாவது இதே மாதிரி அப்சல்யூட்லி சம் டேர்ம்ஸில் பட் டிஃப்ரெண்ட் திங்கிங்கில் ஆச்சாரியர்கள் கொடுக்குற சௌந்தர்ய லஹரி ஸ்லோகமும் அந்த சௌந்தர்ய லஹரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய, ஏன்னா இது எந்த விதத்தில் நம்ம எடுத்துட்டாலும் பூரணமான அத்வைத்தத்திலேயோ இல்லை பூரணமான தேவி தத்துவத்திலேயோ அந்த எல்லா விதமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது அதாவது தேவி உபாசனையும் பூரணமாகச்சே அது அத்வைத்தத்தில் தான் நம்மளை விடும் இல்லையா. ஸோ உபாசனையோட ஃபைனல் ஸ்டெப்பு ஞானம் இல்லையா. ஞானம்ன்றது என்ன, அதாவது நம்மளோட ரியல் ஐடென்டிட்டி, அதாவது அறியறது தான் நம்மள அந்த அகம் அப்படிங்கிறதோட சச்சிதானந்தமான அகம், பந்தப்பட்ட அகம் நான் இல்லை, சச்சிதானந்த அகம் நான் அப்படிங்கிறத அறியறது தான் ஹையஸ்ட் அத்வைத்தம் இல்லையா. அத்வைத்தா ரியலைசேஷன் ஒரு ஞானம். ஸோ அதை நமக்கு கொடுக்கக்கூடியது உபாசனாவுக்கு ஒரு ஸ்டெப் நம்ம அந்த உபாசனாலேயே நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு கர்மயோகம், அதுக்கு அடுத்தது உபாசனா மார்க்கம் கர்மயோகம் நம்மளோட எல்லா விதமான மன அழுகுகளை, அதாவது பாப்பங்களை போக்கக்கூடியது, நிர்மலமாக்கக்கூடியது. உபாசனா நமக்குள்ள ஏகாகிரதா அப்படிங்கிறத வளர்த்து அந்த ஒரு பாயிண்ட் சிங்கிள் பாயிண்டட்னஸ் ஆஃப் த கோல் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கக்கூடியது, மனசில் எந்த வித கல்மிஷம் இல்லாத. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஞானம் தன்னாலேயே அதில் ஸ்புரிக்கும். அந்த ஞானத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டியதுன்னு ஒரு காரியம் கிடையாது. அந்த ஞானத்தை வேதாந்த சிரவணம் மனனம் வித்தியாசனம் பண்ணி அதன் மூலமாக நமக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது. எதுவும் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம் அப்படின்னா கிரியாகலவமா எதுவும் இல்லை, ஞானமா நம்ம இதுகள்லாம் உணர வேண்டியது. சரி, அதனால இந்த எல்லாத்துக்குமே ஹையஸ்ட் பாயிண்டா இருக்கக்கூடியது இந்த அத்வைத தத்துவம். இந்த அத்வைத தத்துவத்தை பூர்ணமா சொல்லக்கூடியது, அதாவது இந்த ரெண்டு பார்ட்டோட எக்ஸ்பிரஷன் இருக்கு. இதர் இட் இஸ் இன் சௌந்தர்ய லஹரி ஆர் இட் இஸ் இன் அபிராமி அந்தாதி. தட் இஸ் த ஹையஸ்ட் form of Advaita expression in these two compositions. Okay. Now let me read this verse. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. ஆஹா, ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிரஷன். இதில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், தட் இஸ் த பியூர் அத்வைதா ஃபார்ம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை. ஓகே, அம்மா அதை என்ன இங்கே சொல்கிறார் அப்படின்னு கேட்டேன்னாக்க, இந்த 4 ஆக்டிவிட்டீஸ் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் அப்படிங்கிறது என்ன சிக்னிஃபிகேஷன் சிக்னிஃபை பண்ணுறது அப்படின்னா,
all my activities are covered under these four states of activity, these four states. எப்படி நம்ம வந்து சாஸ்திரம் சஹஸ்ரநாமம், அதாவது வந்து சாஸ்திர சீர்ஷா புருஷ அப்படின்னு சஹஸ்ர பார்த்தோம் அப்படின்னா வந்து 1000 ஃபிக்ஸடா 1000 அந்த இடத்துல இருக்கா? சஹஸ்ரநாமம் மாதிரி அந்த 1000 நாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? சஹஸ்ரநாமாங்கிறது வெறும் 1000ன்றது பொருளா இருந்தா கூட சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத்துல வந்து லட்சியார்த்தம், இதுல வாச்சியார்த்தமா கொடுக்கறது. லட்சியார்த்தமா என்ன இருக்கு? நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, எண்ணிலடங்காத கண்களை உடையவன், எண்ணிலடங்காத சிரங்களை உடையவன், எண்ணிலடங்கா சிரஸ் இருக்கு, எண்ணிலதான் கண் இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து தட் இஸ் இன்ஃபினிட் ஐஸ், இன்ஃபினிட் இயர்ஸ், இன்ஃபினிட் ஃபார்ம், இன்ஃபினிட் heads, infinite, that is omnipotent, omnipresent அப்படிங்கிறதோட ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை. நான் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அம்மா நீ தான் என் மனசுல இருக்க. அதாவது வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அத்வைதா. எப்போ ஏன் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, இப்போ ரமண மகர்ஷி இருக்கார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவர் வந்து தூங்குற மாதிரி இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இந்த பேப்பரை படிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை உட்காந்து எல்லாரையும் சும்மா அப்படி வெறும் பார்க்குற மாதிரி இருக்கும், ஆல் திஸ் இல்லை மலையில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் திஸ் ஃபார்ம் நின்றது இருந்தது, அதாவது அந்த பசு லக்ஷ்மி பசுவை வந்து செல்லம் கொஞ்சற மாதிரி இருக்கும், இந்த அணில்களுக்கும் மயில்களுக்கும் வந்து இந்த முந்திரியை ஊட்டுற மாதிரி இருக்கும், இருந்தும் கிடந்தும் நடந்தும். என்ன அவரோட மனசு இதெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணாலும் உள்ளுக்குள்ள இந்த பூர்ண பிரம்மம் ஸ்டேட்ல இருக்காரு இல்லையா? தட் இஸ் நினைப்பது உன்னை, நீ தானேமா பரபிரம்மம். அந்த ஸ்டேட்ல வந்து அவர் இருந்துட்டு என்ன பண்ணாலும் அதை வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு become a samskara that will affect, that will end up in future births இல்லையா? ஸோ அதுதான் அங்கேயோட சாரம் இல்லையா? அத்வைத்த சாரம் என்ன? அதாவது வந்து அந்த ஸ்டேட்லயே இருந்துட்டு உடம்பு இருக்கிற வரைக்கும் அதோட டிஃப்ரெண்ட் காரியங்களை அது பண்ணும். ஆனால் அதுலேருந்து எடுக்கக்கூடிய போகமோ சம்ஸ்காரமோ நமக்கு வந்து போகமும் கிடையாது, சம்ஸ்காரமும் கிடையாது. அதுதான் வந்து highest state of Advaita. It is you are there, you are doing all the things, but you are not involved. புருஷன் அப்படிங்கிறது வந்து அகர்த்தா அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அதனால வந்து திருக் மாத்திரம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து தாத்பரியம் இல்லையா? அதாவது வந்து பிரபஞ்சோபசமம், எந்த விதமான ஆக்டிவிட்டி ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தியோ இல்லாத ஒரு நிலை. அந்த நிலையில ரீச் பண்ணிட்டோம்னுனாக்க ஜாகிரத்துல இருந்தாலும் சரி, ஸ்வப்னத்துல இருந்தாலும் சரி, சுஷுப்தியில இருந்தாலும் சரி, அது சுஷுப்தி ஸ்வப்னங்கிறதே வராது ஆக்சுவலி, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ when you are in the state of full realization, that's what you are in, is that யோக நித்ரா. அதுக்குதான் யோக நித்ரா சொல்ற அந்த ஸ்டேட்டை. அதாவது வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அப்பவும் வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் பிரம்மன் ஸ்டேட்டில் தான், அந்த ஸ்டேட்டில் தான் அவள் வந்து சச்சிதானந்த ஸ்வரூபமாக பிளிஸ் இன்கார்னேட்டடாக அவள் இருப்பா. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நினைப்பது உன்னை அப்படிங்கிறதோட மீனிங் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த அத்வைத தத்துவத்தை நான் இங்கே ரமணர் மூலமாக அக்செப்ட் பண்ணேன். அதுவும் தேவியோ பிரம்மனோ வந்து வேறு வேறு கிடையாது. ஓகே, ஸோ வந்து மாயாஸ்வரூபம் மாயா தானே தேவியை சொல்வா அப்படின்னாக்க, ஆக்டிவிட்டிக்காக அது மாயாவை மாறிண்டு வந்து நம்மளை வந்து கரையறதுக்காக அந்த பூர்ண தயஸ்வரூபமா இருந்துட்டு எல்லாம் பண்ணாலும், அதாவது ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து நம்மளுக்காக நம்மளும் அந்த ஸ்டேட் ஆஃப் அத்வைதாவை ரீச் பண்றதுக்காக அவ வந்து ஆல் மொடாலிட்டிஸ் ஷி அரேஞ்சஸ் ஃபார் அஸ் டு ரீச் த ஸ்டேட்டா இருந்தாலும் அவள் வந்து பரபிரமமா இருக்கக்கூடியவள். ஏன்னா நம்ம முதலே இப்போ வந்து அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். இப்போ வந்து வெறும் மாயான்னு ஆர்கியூமெண்ட்ல நீங்க எடுத்துட்டா கூட மாயாவோட ஃபைனலி வந்து லயம் எங்க அப்படின்னா பிரம்மன்ல தான் லயம் இல்லையா? சுவாமியும் அதான் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அப்போ வந்து மாயாவா இவ இருக்கான்னா பிரம்மனா யார் இருக்கா? சுவாமி தான் இருக்காரு. பட் வந்து
தேவி தந்திரத்தில் நம்ம பூர்ணமாக திரும்ப திரும்ப சொல்கிறது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். பூர்ணமாக அதுவும் தேவி ஃபார்ம் தான் அங்கே வந்து இன்னும் ஏத்தமாக இருக்குது அதுலேயும். அப்படிங்கிறச்ச சுவாமி அவ தான் இருக்கா, அவளும் பரபிரம்மம் இல்லையா. சரி, இந்த இடத்துல வந்து நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆச்சாரியால் 27வது ஸ்லோகம் சௌந்தர்ய லஹரி ஜபோ ஜல்பஹ சில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதி பிராதட்சிண்யக்கிரமணம் அசனாதி ஆஹுதி விதிஹி பிரணாமஹ சம்வேஷஹ சுகம் அகிலம் ஆத்ம அர்ப்பண திருஷா சபர்யா பர்யாயஹ தவ பவது என் மே விலசியது மே விலசிதம். இதுதான் இந்த வசந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் சௌந்தர்ய ஹரி. 27வது ஸ்லோகம் சபர்யா பர்யாயா நம்ம முதல்லயே பார்த்தோம். தேவியில வந்து யந்திரம் மந்திரம் தந்திரம் இல்லையா. அதாவது யந்திரத்து மூலமா மந்திர பிரயோகம் பண்ணிட்டு அந்த தந்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு அந்த உபாசனைய ஸ்ரீசக்கர உபாசனை ஸ்ரீ வித்யா உபாசனையை பண்ணணும். அதுக்கு பேரு சப்பரியா பரியாய. அதே மாதிரி நம்ம இன்னொன்னும் பார்த்தோம், உபாசனையோட பர்பஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கர்மா. கர்மா வந்து நம்ம வந்து கர்ம யோகமா பண்றச்ச அந்த மனசுத்தி, அதாவது வந்து நிர்மலமா மனசு ஆக்கிறதுக்கு எல்லா விதமான மாசுகள் அழுக்குகள் போக்குறதுக்காக கர்மா கர்மா, அதாவது வந்து கர்ம யோகமா நம்ம கர்மாவை பண்றச்சு அது சித்திக்கிறது, எல்லா விதமான பாபங்களும் போறது. ஓகே, உபாசனா எந்த விதமான உபாசனைகள் நம்ம பண்றச்ச ஏகாகிரதா வருது. ஏகாகிரதான்னா மற்ற எல்லா சரௌண்டிங் இதுகளுக்கும் போயிட்டு ஏகாகிரதா அந்த டெய்டி ஆர் த ஃபார்ம் ஆஃப் திஸ் திங்ல நம்ம வந்து பூர்ணமா ஈடுபடுறச்ச மனசு வந்து ஒரு பொருளே ஏகாகிரதாவை பார்க்கறது. அந்த ஹையர் ஏகாகிரதா ஸ்டேட்ல வந்து நம்ம வந்து நமக்கே அந்த ஞான ரூபமா வந்து அத்வைத தத்துவத்தை நமக்கு வந்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் மூலமா கொடுத்து அந்த அத்வைதா பிரின்சிபல் அது வெறும் ஞானம் தான், அதுல எனி ஆக்டிவிட்டி ஆர் உபாசனா கிடையாது. அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து நீயே தான்டா நான், அதாவது வந்து அயம் ஆத்மா பிரம்ம அப்படிங்கிற தேவி, ஆத்மா அப்படிங்கிற இண்டிவிஜுவல் ஆகிய நான் அப்படிங்கிறது தான் ஃபைனல் அத்வைத கோல் இல்லையா. ஸோ இந்த ஸ்லோகத்துல ஜப்போ ஜல்பக, ஜல்பம் அப்படின்னாக்க பாயிண்ட்லெஸ் டாக்கிங். அதாவது நான் பேசலாம், வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் த மவுத் வித்தவுட் எனி பர்பஸ் ஆர் வித் எனி பர்பஸ், தட் இஸ் ஜல்பக, ஜல்பம் அப்படின்றது இல்லையா. அது உன்னோட ஜபமா இருக்கட்டும்மா. ஏன்னா மெயின் பார்ட் ஆஃப் அங்கம் ஆஃப் தேவி உபாசனா சப்பரையா இஸ் ஜப்பம் இல்லையா. ஜப்பம்னா வந்து வித்யாராகினியோ இல்லை ஷோடசியோ இல்லை பஞ்சதசியோ நம்ம வந்து ஜப்பம் பண்றோம் இல்லையா. ஸோ வந்து அந்த ஜப்பம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவி சப்பரையாயா. ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஜல்பம் நான் என்ன பேசினாலும் அது உன்னோட ஜப்பமாகட்டும். ஷில்பம் சக்கலம் அப்படி முத்ரா விரச்சனா, அதாவது ஷில்பம் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹேண்ட் அப்படின்னு வச்சுட்டோம்னா, ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹேண்ட் அப்படின்னு வச்சுட்டோம்னா வந்து சக்கலம் அப்படி என்னோட ஆல் மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஹேண்ட் என்ன அப்படின்னு கேட்டேன்னா முத்ரா விரச்சனா, முத்ரைகள். அதாவது வந்து there are specific forms of worshipping the ஸ்ரீவித்யா சப்பரையால வந்து கொடுத்த அந்த ரூல்ஸ். அதுல வந்து இந்த முத்ரைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த முத்ரைகளுக்கான தத்துவங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வேற ஒரு சமயத்துல நம்ம பார்ப்போம். பட் தசமுத்ரா சமாராத்தியா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல யோனி முத்ரா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது. தசமுத்ரா அப்படிங்கிறது சர்வசம்சோபினி சர்வ வித்ராவினி சர்வாகர்ஷணி சர்வவசங்கரி சர்வோன்மாதினி
சர்வ மகாகுச்சே சர்வ கேச்சரி சர்வ பீஜே சர்வ யோனே சர்வ திருக்கண்டே அப்படிங்கிற அந்த 10 முத்திரைகள். ஓகே, அதெல்லாம் வந்து இந்த 10 முத்திரைகளா எது மாறுது அப்படின்னு கேட்டேன்னா, எனி மூமெண்ட் ஆஃப் மை ஹேண்ட் இஸ் ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கவர்ட். ஜப்பம்னா மென்டல், மை மைண்ட். முத்ரா அப்படிங்கிறது ஹேண்ட். ஓகே, ஸோ மைண்ட் அப்படிங்கிறது அந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தோட வேலைகள் எல்லாம் உன்னோட இதுவா போட்டோம், அது வந்து உனக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகட்டும். அதே மாதிரி என்னோட ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹேண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த லெக், அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பதம் கதி பிராதட்சிணிய கிரமணம். அதாவது வந்து பிரதட்சிண கிரமம், அதாவது நம்மளை சுத்திக்கிறது, அம்பாளை பிரதட்சிணம் பண்றது, இதெல்லாம் சப்பரையாயில ஒரு அங்கம். நமஸ்காரம் எல்லாம் வந்து சப்பரையாவோட லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அங்கங்கள். அதெல்லாம் வந்து அந்த கதி, அதாவது வந்து நான் நடக்கிறது எல்லாமே அதை வந்து பிரதட்சிண கிரமம், உன்னோட பிரதட்சிண கிரமம் ஆட்டம். அதாவது கதி அப்படின்னா வந்து நடக்கிறதெல்லாம் பிரதட்சிண கிரமம் ஆகட்டும். அசனாதி ஆஹூதி விதி. அசனாதி அப்படின்னா அசனம்னா வந்து சாப்பிடுறது. அசனாதி அப்படின்னாக்க இந்த ஞானேந்திரியங்களோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் இந்த அசனாதி. ஆதி அப்படிங்கிறது அசனா முதல் கொண்டு எக்ஸெட்ரா. அதாவது அசனம்னா வந்து சாப்பாடு இங்க மெயினா சொன்னாலும் இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் கேட்கறது, முகர்றது, உணர்றது, மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த அசனாதியில் கம்ப்ளீட்டாக இந்த ஞானேந்திரியங்களோட பஞ்சேந்திரியங்களோட ஆக்டிவிட்டிஸும் வந்துடுறது. அஷ்னாதி ஆகுதி விதி, அதாவது அதெல்லாம் வந்து உனக்கு பண்ற ஆகுதி, அதாவது வந்து ஒரு உனக்கு பண்ற ஒரு ஆகுதியா இருக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது. பிரணாமக சம்வேஷக, நான் நமஸ்காரம் பண்றேன். அது வந்து தேவியை நமஸ்காரம் பண்றது எப்படி, அதாவது எப்படி அப்படின்னா, நான் தூங்குறேன் இல்லையா, என்னோட தூக்கம் ஒன்று வந்து நான் பிரணாமம், அதாவது நமஸ்காரம் பண்ண மாதிரி இருக்கணும். வாட் ஹி ட்ரைஸ் டு அட்ரஸ் பை தீஸ் பர்டிகுலர் பதம், இந்த பதங்கள் எல்லாமே எதை சிக்னிஃபை பண்றதுன்னா, இட் கவர்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டிஸ், மென்டல், பிசிக்கல், இன்டலெக்சுவல், வெர்பல், அதாவது மனோவாக் காயம் மூலமா செய்யக்கூடிய எல்லா செயல்களும் தேவிக்கு அர்ப்பணம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இந்த இடத்துல ஆச்சாரியால் ரொம்ப அழகா, ரொம்ப பொயட்டிக் ஃபார்மா நமக்கு சொல்றா. ஸோ சுகம் அக்கிலம், என்னோட சுகம் அக்கிலம் ஆத்ம அர்ப்பண திருஷா, அதாவது வந்து ஆத்மார்ப்பணம் எல்லாம் என்னோட ஆத்மா அப்படிங்கிறது இது வந்து அர்ப்பணமாயிடுது. இது வந்து உனக்கு அர்ப்பணமா இருக்கட்டும். என்னோட சுகங்கள் அப்படின்னா சுகம் துக்கம் எல்லாமே, என்ன இந்த இடத்துல சுகம்னா சுகம் எடுக்கக்கூடியது, அதுதானே ஃபைனல் ஃபார்ம் 0-1 முதல்ல பார்த்தோம், லைக் அ டிஸ்லைக். ஓகே, அதுதான் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இல்லையா, 0 or 1. ஸோ அது எல்லாமே என்னோட ஆத்மா வந்து உனக்கு அர்ப்பணிச்சதா ஆகட்டும். ஆத்மா அர்ப்பண திருஷா சபரியா பரையாக தவ பவத்து. ஒன்றும் இதெல்லாமே என்னது, இந்த ஆல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் ஸ்பெசிஃபிக்கா உன்னோட சபரியா பரையாக பண்ணணும் இல்லம்மா, இந்த எல்லா செயல்கள் நான் பண்றேனே, மனோவா காயமா பண்ணக்கூடிய எல்லாமே, ஜாகிரத் சொப்ன சுஷுப்தியில நான் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளுமே, பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுமே பவத்து என்மே விலசித்தம். இந்த நான்ற ஈகோ, நான் அதுல வந்து என்னெல்லாம் இருக்கோ அது வந்து உன்னோட சப்பரியா பரியாயாவா இருக்கட்டும் அப்படின்னு ஹையஸ்ட் ஸ்டேட். அது இந்த ஹையஸ்ட் ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒரு திங்கிங் நம்ம வந்து கொடுத்தோம்னா, தட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ரியலைசேஷன். ஸோ தட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அத்வைதா. இட் இஸ் ஐ அண்ட் யூ, அதாவது வந்து ஐ அப்படிங்கிறது வந்து நாட் கம்பைன்ட் வித் த பிரகிருதி. இட் இஸ் not bounded, unbounded I. That's சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற ஐ.
அதை வந்து அந்த ஐயாவை தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஆர்ச்சை தான் இந்த மாதிரி ஜப்போஜல்ப சில்பம் சிக்கலம் பற்றி அதுக்காக தான் வந்து நான் வந்து ரமணரோட எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சொன்னேன். அதாவது ரமணரோட எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாக்ட்லி இட் ப்ரூவ்ஸ் தட் இஸ் அவர் வந்து சாப்பிட்டாலும் சரி, எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இந்த சப்பரையா இந்த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ரியலைசேஷன்ல இருக்கிறச்சே தான் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பொருள் கிடையாது, அது சம்ஸ்காரமாக வராது. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். அதனால தான் அந்த இதை சொன்னேன். ஸோ அதுதான் வந்து நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுமே அப்படின்னா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அத்வைதா ஸ்டேட். என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். நான் எப்பவும் நினைக்கிறது என்ன, அது ப்ரீவியஸோட கண்டினியூவேஷன் தான். மலர்த்தாள் நம்ம முன்னாடியே நிறைய அனுபவிச்சிருக்கோம், இன்னமும் நிறைய அனுபவிக்க போகிறோம். ஸோ இந்த அதனால இந்த இடத்துல வெறும் நம்ம கவர் பண்ணாமல் விட்டுடலாம். எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே. அதாவது வந்து எழுதாமறை அப்படின்னா எழுதா கிளவி அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவார். அதாவது ஸ்ருதி அப்படின்னு ஏன் பேர் அப்படி வேதங்களுக்குன்னு கேட்டோம்னா அது பரம்பரா தர்மமா அது வந்து, ஏன்னா அதுல வந்து நெளிவு சுழிவு நிறைய இதெல்லாம் அனுதாத்தம் உத்தாத்தம் எல்லாமே இருக்கு இல்லையா. சவுண்ட் நாதம் ஹையஸ்ட் நாதம் இல்லையா. ஸோ அதனால வந்து செவி வழிதான் கேட்கணும் இல்லையா. ஸோ வந்து தட்ஸ் ஹவ் த பரம்பரா, வேத பரம்பரா சர்வைவ். ஸோ அது வந்து நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்மில் வந்து கணம் அப்படிங்கிற இன்னும் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படின்னா ரிவர்ஸில் சொல்லி பதம் பிரித்து சொல்லி, ஸோ தட் ஈச் ஒன் ஆஃப் தட் பர்டிகுலர் லெட்டர் has its own significance and has its own tonal sound, whether it is an udatam or anudatam. அதை வந்து பிரித்து அவ்வளோ கிளியராக இந்த இதில் நம்ம பெரியவாள்லாம் வச்சுருக்கா வேதத்தில். அதனால தான் வந்து அது எழுதாமறை எழுதி இப்போல்லாம் எழுத்துல வந்துடுது வேதம் அப்படின்னாலும். ஏன் அப்படி வச்ச அப்படின்னா the significance of that is when you listen and you follow that garam this thing, it will be completely different. It has an அவா வேதம் சொல்றது, அதாவது கணபாடிகள் சொல்ற வேதம். இப்போ வந்து ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஆஃப்டர் 60s and 70s ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் வேதம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது வந்து தப்பு கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இருக்கு பண்ணுங்க. பட் வந்து that can never match a person who has learned Veda through the மெத்தட் ஆஃப் ஸ்ரவணம். பிகாஸ் இவாள்லாம் வந்து ஸ்ரவணம் பண்ணாலும் வந்து அதை வந்து நிற்காதவாளுக்கு அதை வந்து அவன் நிச்சயமாக நோட் புக்கை பார்த்தோ இதை பார்த்தோ அதை எழுதி வச்சுட்டோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான் இல்லையா. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எழுதாமறை அப்படிங்கிறது தான். இந்த எழுதாமறையில் வந்து என்ன சொல்லியிருக்கு, வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா அப்படின்னு ஒரு வேத சுத்தி இருக்கு. அதாவது வந்து அதுல வந்து சுனிச்சிதார்த்தம் அப்படின்னா வந்து ஃபைனல் பொருள். அதாவது வந்து அந்த வேதத்தோட ஃபைனல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டனாக்க ஒன்றும் அருண் பிரம்மன். அதாவது நீ வந்து அன்கண்டிஷன்டு பிரம்மனை தான். அது வந்து ஃபைனல் எய்ம் ஆஃப் ஆல் வேதாஸ் இஸ் வேதாந்தா. இந்த வேதாந்தத்தில் இருக்கிற இயல் பொருள் வந்து மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியம் என்ன ஃபைனலி எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, ஜீவனாகிய நீ பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நீ வந்து தப்பா அவனை நினைச்சுட்டு இருக்க பிகாஸ் ஆஃப் வேரியஸ் சம்ஸ்காரம் அண்ட் பந்தம். ஸோ பட் வாட் யூ ஆர் ஆக்சுவலி இஸ் சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மன். அயம் ஆத்மா பிரம்மா அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அதை வந்து பிரதிபலிக்கிறது தான் எழுதாமறையின் ஒன்றும் பொருளே. ஒன்றும் அரும்பொருள். அரும்பொருள்னா கேன வஸ்து, ஒரே ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடியது. தட் இஸ் அரும்பொருள். அப்படின்னா அரும்பொருள்னு அத்வைதா, அத்வைத்தம்னா தான் இந்த இடத்துல அரும். அதாவது வந்து அரும்பொருள் அப்படின்னாக்க அது மாதிரி வேற இல்லை. தட் இஸ் த மோஸ்ட் திஸ் திங்.
அத்வைத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் எல்லாமே அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அரும்பொருள். எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருள். ஒன்றும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வந்து நம்ம வந்து சிவனா சுவாமியா வச்சுட்டோன்னா அம்பாள் வந்து அங்கே லயமாறா, மாயாவா வச்சுட்டா அம்பாள் வந்து அந்த லயமாறா அப்படிங்கிறதுனால எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே. அருளே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அமுத்த வட்சராஜா, மாணிக்க குருகோ, அது வந்து அருள் எப்படி பொழியிற அம்பாள் என்னோட கருத்தனை இந்த கண்ணனை வண்ணக்கணக்கம் இருக்கு பெருத்தனை அதுலேயும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து பயப்பாரா சாரஸ்வதமிவ, அதுதான் அருள். அருளே உமையே. உமைன்றது வந்து பதம் வந்து ஊமா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஹையஸ்ட் பதம். அது அதுக்கான மீனிங்கும் அப்புறம் பார்ப்போம் ஒரு இடத்துல. ஸோ இந்த இடத்துல உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே, ஹிமவானோட டாக்டர் அப்படிங்கிறது அழியா முக்தி ஆனந்தம். அழியா முக்தி ஆனந்தம் தான் அமிர்தத்துவம் இல்லையா. ஹையஸ்ட் ஃபார்ம் இஸ் அழியா முக்தி ஆனந்தம். ஸோ அந்த அழியா முக்தி ஆனந்தத்தை அமிர்தத்துவத்தை நமக்கு வந்து எது கொடுக்க முடியும்? அந்த நம்மளோட ஞானம். ஞானம் என்ன ஞானம்? அயம் ஆத்மா பிரம்மா அப்படிங்கிற பூர்ணமான ஞானம். அதாவது வந்து தட் இஸ் நாட் விஞ்ஞானம். ஞானம்னா வந்து வெறும் நோயிங் தட் இல்லை, விஞ்ஞானமா அதை அனுபவிக்கிறச்சே நமக்கு வந்து அழியா முக்தி ஆனந்தம் வருது இல்லையா, அமிர்தத்துவம் வருது இல்லையா. அதே மாதிரி யோ வேதாதோ ஸ்வரப்ரோக்தோ வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா. அதாவது வந்து வேதத்துல இது ஸ்வரமா இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த இடத்துல அவர் வந்து அதோட இம்ப்ளிகேஷனை கொடுக்குறார். எழுதாமறை அப்படிங்கிறச்ச வேதா ஸ்வரமா இருக்கக்கூடியவனும் நீ, வேதாந்தத்துல பிரதிஷ்டமான பொருளா இருக்கக்கூடியும், அதாவது பிரம்மசூத்திரத்துல ஸ்ருதி அனுபூதி எல்லாருமா இருக்கக்கூடியவும் நீதான் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல யுக்தி அனுபூதி இல்லையா, ஸ்ருதி யுக்தி அனுபூதி. அதனால அந்த வேதம் தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஒன்றும் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அப்படிங்கிறது வந்து பிரகிருதி பரச மகேஸ்வர. அதாவது உமை அப்படிங்கிறதோட பதம் வந்து மகேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து உமா. சோமா 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 அப்படிங்கிறது வந்து ச உமா அப்படிங்கிறது தான் இந்த உமை இல்லையா. அர்த்தநாரீஸ்வரர் திரும்ப ச உமா ஏவ சோமா ஸ்கந்த. சௌமா அப்படின்னா சுவாமி இல்லையா. ஸோ இந்த இடத்துல உமை. இந்த சோமன்னு எதுக்கு வந்து சந்திரனுக்கு சொல்றோம்னா அது வந்து சஹராரத்துல இருக்கிற குண்டலினியை வந்து சோமரூபமா நமக்கு இருக்கு இல்லையா. மூலாதாரಕ್ಕೆ ನಿಲಯ ಬ್ರಹ್ಮಗ್ರಂಥಿ ವಿಭೇದಿನಿ, ಮಣಿಪೂರಾಂತರಸ್ಥ ವಿಷ್ಣುಗ್ರಂಥಿ ವಿಭೇದಿನಿ, ಆಜ್ಞಾಚಕ್ರಾಂತರಸ್ಥ ರುದ್ರಗ್ರಂಥಿ ವಿಭೇದಿನಿ, ಸಹಸ್ರಾರಾಮ್ ಭುಜಾರೂಢ ಸುಧಾ ಸಾರಾವಿ ವರ್ಷಿಣಿ இல்லையா. ஸோ சோமமா, அதாவது சுதாசாரா. சுதாசாரா யாருக்கு இருக்கு? சந்திரனுக்கு அப்படின்னு. இந்த உருவகம் யாரு அப்படின்னா இந்த இடத்துல சௌமா சௌமா. அது சுதா சராபி வர்ஷினியா அந்த இடத்துல பண்றா இல்லையா. அதுதான் ரெஃபரன்ஸ். அது என்ன தரும் அந்த ஸ்டேட்? அழியா முக்தி ஆனந்த தரக்கூடிய தரும் ஸ்டேட் இல்லையா. அது அழியா முக்தி ஆனந்தம் தரக்கூடிய ஸ்டேட். அது இது சுதா சராபி வர்ஷினி அப்படிங்கிறப்ப அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் complete bliss is expressed in this. Yeah. So நம்ம வந்து எழுதாமறையின் மலர்த்தாள் எழுதாமறை. இது அடுத்து எழுதாமறைக்கு வந்து நம்ம இன்னொன்று இதையும் பார்க்கலாம். சௌந்தரலீலை 84th ஸ்லோகம். மலர்த்தாளும் அது வந்து எழுதாமறை எப்படி அம்பாளோட பாதங்களில் வந்து வணங்குறது அப்படிங்கிறத வந்து ஆச்சாரியாள், அதாவது பாதங்களில் வணங்குறதுன்னா
மறையோட பொருள் இவதான் அப்படிங்கிறத வந்து ஆச்சாரியர் வந்து சௌந்தர 84வது ஸ்லோகத்தை ஸ்ருதீனாம் மூர்தானோ தததி தவயௌ சேகரதயா. அதாவது ஸ்ருதீனா மூர்தானோ அப்படின்னா வேதாந்தம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேதத்தோட அந்தம் வேதாந்தம், அதுதான் வந்து ஸ்ருதியோட சிரஸ் பாகத்தில் இருக்கக்கூடியது. அதை வந்து அதை வந்து அம்பாளோட பாதங்கள் அது மேல இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு உருவகம். மம அபி ஏதௌ மாதக சிரசி தயயா தேஹி சரணம். அதாவது உன்னோட நீ சுத்தியில மாத்திரம் தராதேம்மா, ஏன்னா நான் வந்து சுத்தி கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லை, அதுல மாத்திரம் உன்னோட பாதத்தை தந்தையே. சுத்தி சேக்கரம், சுத்தியோட மூர்தானத்துல சேக்கரம்னா வந்து தலபாகம் இல்லையா, அந்த சேக்கரம் அந்த இடத்துல சந்திரசேகரம், சேகர் அப்படின்றது வந்து சந்திரத்தை தலையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர். அதை ஸ்ருதியை வந்து தன்னோட தலையில் வைக்கக்கூடியவள். அதே ஸ்ருதி வந்து எது அவளோட பாதத்தை தேடின்னு இருக்கோ, ஸ்ருதி தேடக்கூடிய பாதங்களை உடையவள், பரபிரம்மா இருக்கக்கூடியவள். தன்னுடைய சரணை அது இல்லையா, அது சிரசி தயையா தேஹி சரணம், என்னோட சிரசுல உன்னோட பாதத்தை. இதை நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். சௌந்தர்யிலையும் சரி அபிராமேந்தரையும் சரி, அதாவது வந்து தலையில இருக்கக்கூடிய அம்பாளோட பாதங்கள் இல்லையா, சிரசி தயையா, தயைங்கிறதையும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். தேஹி சரணம். ஐயோ பாத்தியம் பாத்தக, எது பாத்தியம் பாத்தக, இதுதான் இந்த இடத்துல ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு 2 பதங்கள். பசுபதி ஜட்டா ஜூட்ட தட்டினி. ஓகே, அது யாரு? கங்கா. எப்படி அம்பாளுக்கு வந்து அது கழுவுறது அப்படின்னாக்க வந்து சுவாமி வந்து அம்பாளோட பாதம், ஏன் ஸ்ருதின்றதே வந்து இந்த சிவா விஷ்ணுக்கள் தான் வந்து அதை அப்படின்னு நம்ம உருவப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னாக்க, அவ 2 பேர் யாருக்கிட்ட இருக்கா? அம்பாளோட காலில் இருக்கா. ஏன்னா ஏன் காலில் இருக்கான்னு தெரியறது அப்படின்னாக்கா வந்து இது வந்து அனுமானம் தான். ஏன் அப்படின்னாக்கா வந்து அவ காலில் கங்கை கழுவுறா அப்படின்னாக்கா சுவாமி வந்து அவ காலில் விழுந்தாதானே கங்கை அவருக்கு தலையில இருக்கிற கங்கையினால அம்பாளோட பாதங்களை வந்து ஸ்பர்ஷனை பண்ண முடியும், அதை வந்து இது பண்ண முடியும், அர்ச்சனை பண்ண பாதார்ச்சனை பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து பசுபதி ஜட்டா ஜூட்டு தட்டினி. ஏதோ லாக்ஷா, அதாவது வந்து அவன் 2 கலர்ல இருக்கான் அவளோட காலோட. லாக்ஷானா வந்து மருதாணி, 2 கலர் மருதாணியை போட்டு இருக்கா. லக்ஷ்மி, லாக்ஷா லக்ஷ்மி, லாக்ஷா லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மியே லாக்ஷாவா இருக்கா அந்த இடத்துல. அதுல வந்து இன்னொரு பதம் இந்த இடத்துல, அருண ஹரி சூட்டாமணி ருச்சிகி. அது வந்து எது அப்படின்னு கேட்டேன்னாக்க, ஹரி எப்பவும் வந்து உன்னோட பாத்திலே இருக்கான். அவனோட தலையில என்ன இருக்கு? சூடாமணி வந்து அருணா கலர்ல இருக்கு இல்லையா, சிந்தூர வண்ணம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய என்ஜாயும் பண்ணியிருக்கோம். அது வந்து இருக்கிறதுனால அது வந்து கீழே வந்து உன்னோட ஹரி சூட்டாமணி, அதை வந்து உன்னோட பாதங்களை வந்து சுழச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ரொம்ப அழகான உருவகம். அதுதான் வந்து மீண்டும் இன்னும் கடந்தும் உடன் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது மலர்த்தாள். ஏன்னா அவளே வணங்குறா. எழுதாமறையில தான் இதெல்லாம் பார்த்தோம். ஒன்றும் மருந்தொருள் அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே, எனக்கு எப்பவும் நீ வந்து என்ன கொடுக்கணும்? அமிர்தத்தை கொடுக்கணும். அதையும் நம்ம நிறைய பார்க்கணும். ஐயா முக்தியான